மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் போன வாரம் நம்ம பார்த்தோமே. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா வாசிங்க. ஆதலால் விதைக்கரம் பெற்று உண்மையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும். சொல்லுங்க, உணராதிருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, விதைக்கரம் பட்டு ஊமையே கேளுங்கிறார்ல, அந்த அந்த விதை தான் பற்றி நான் இன்னைக்கு பார்க்குறேன். இன்னைக்கு அந்த 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 ஒரு வார்த்தை மட்டும் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இன்னொரு வார்த்தை, விதைக்கிற பற்றிய ஊமையை கேளுங்க. ஆமாம், இங்கே அப்படி போட்டிருக்கு. மத்தேயு 13:18 விதைக்கிறன்னு போட்டிருக்கு. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. இந்த மத்தேயு 13:18 ராஜ்யத்தின் வசனம். சொல்லுங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனம் போட்டிருக்கு. அதே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் அங்க என்ன போட்டிருக்கு? வாசிங்க வாசிங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அங்க என்ன போட்டிருக்கு? விதைக்கிறவன். அது எத்தனை வசனம்? 14ஆம் வசனம். மார்க் 4:14 விதைக்கிற ஒருவன் வசனத்தை விதைக்கிறான்னு போட்டிருக்கு. லூக்கால் எப்படி தான் போட்டிருக்கு. லூக்கா 8 பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் போட்டிருக்கு, தேவ வசனமாகி விதை சொல்லி அங்கே. அப்போ இந்த விதை அப்படின்னா எது தெரியுங்களா? வேத்து வாசிங்க தெரியுமே. அந்த எத்தனாம் வசனம்? லூக்கா 8:11. விதை தேவனுடைய வசனம். அப்போ இந்த விதை அப்படின்னால என்ன? இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம்? விதைனால தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த 3 காரியம் இருக்கு. ஒன்று விதை, தேவனுடைய வசனமாகிய விதை. ரெண்டாவது விதைக்கிறவன். ரெண்டாவது விதைக்கிற, அதான் பிரசங்கிக்கிறவன். மூன்றாவது கேட்கிறவன். சொல்லுங்க, கேட்கிறவங்க. ஆமாம், அதான் லேண்டு, நிலம். இதைய அவர் ஒரு பிரசங்கமாகவே பிரசங்கிறார். இயேசு அவர் எப்படி பிரசங்கிறார்? பிரசங்கமாகவே பிரசங்கிறார் பாருங்க. ஆமாம், அப்போ எல்லாரும் விதை நினைச்சுறாங்க, சாதாரணமாக நினைக்கிறாங்க. விதை தானே அப்படின்னா என்ன? பிரசங்கம் தானே. பிரசங்கத்தை பெருசா என்ன செய்யல, யாருக்கும் அந்த பிரசங்கத்தை பெருசா நினைப்பதில்லை. ஆமாம், பிரசங்கத்துக்கு முக்கியத்துவம் தரதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்படி கிரியை செய்வது, எந்த விதத்தில் கிரியை செய்வது என்பது அவங்களுக்கு தெரியல. அதான் ஆண்டவர் சொல்றார், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு. அப்படின்னா என்ன? இந்த ராஜ்யம் வசனத்தின் மூலமாக தான் கிரியை செய்யுது. ராஜ்யம் அது எப்படி செய்யுது? வசனத்தின் மூலமாக தான் கிரியை செய்து பாருங்க. இந்த வசனம் என்ன? அவங்களுக்கு இந்த வசனம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆமாம், அவங்களுக்கு சிலவங்க சொல்றாங்க, ஐயா வரங்கள் இருக்கு அவங்ககிட்ட, வரங்கள் தான் மிக முக்கியம், உங்ககிட்ட இருக்கிற வரம் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதனால இந்த வரங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. அப்புறம் இந்த பிரசங்கத்தில் செய்யும் போது ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ட்ராமா சிலவங்க போடுவாங்க. ட்ராமா மூலமாக ஒரு காரியம், இந்த ட்ராமா பிரசங்கம், இந்த வரம் ட்ராமா. அப்புறம் இப்படி சில உற்சாகப்படுத்துறதுக்கு சில காரியங்களை சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் வசனம் எப்படிப்பட்ட வசனமா இருக்குது, இந்த வசனத்துடைய மதிப்பென்ன, வசனம் என்ன செய்யும் என்பதை அநேகருக்கு தெரியவில்லை. அதனால இதுக்கு மரியாதையே தரதில்லை. உபவாச ஜபத்துக்கு மரியாதை உண்டு, முழு ஜபத்துக்கு மரியாதை உண்டு, தீர்க்கதரிசன கூட்டங்களுக்கு மரியாதை உண்டு, பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான மரியாதை உண்டு. அதெல்லாம் வேணும் தான், தப்புன்னு கிடையாது. ஏன்னா அதை விட எல்லாத்தை விட முக்கியமானது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்துக்கு தான் அதிக மரியாதையை செலுத்தணும், அதிக முக்கியத்துவம் செலுத்தணும். ஏன்னா சிலவங்களுக்கு அது அது ஒருத்தர் வந்து கேட்டார் எங்கிட்ட, பாஸ்டர் உங்ககிட்ட என்ன வரதுக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. வரம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள்லாம் வரத்தின் அடிப்படையில் தான் ஊழியம் செய்றீங்க, பயங்கரமான எங்களுடைய ஊழியம் வந்து வரம் தான். உங்களுடைய ஊழியமே எங்களுடைய ஊழியமே பார்த்தீங்கன்னா அடிப்படையே வரம் தான். எனக்கு ஊழியத்தில் வந்து அப்படிப்பட்ட வரங்கள் கிரியை செய்யுதுங்க ஐயா அப்படின்னாரு.
கிஃப்ட் பேஸ்டு மினிஸ்ட்ரி, கிஃப்ட் பேஸ்டு மினிஸ்ட்ரி, வரங்களால் வரத்தை வைத்து கொண்டு ஊழியம் செய்வது. அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்ககிட்ட எத்தனை வரம் இருக்குது, என்ன வரம் இருக்குது, அது சொல்லுங்கள், உங்களுடைய வரத்தை நீங்கள் சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வரங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நாங்கள் அப்படி இப்படி செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னோம். நான் ஒன்று மட்டும் சொன்னேன், சந்தோஷம்தான், என்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்குதுங்க அப்படின்னு. என்னென்ன? உங்களுக்கு வரத்தை கொடுத்தவரே என் கூட உட்காந்துருக்கிற அப்படின்னு. அல்லேலூயா. உங்களுக்கு 9 வரத்தை கொடுத்தார்ல, அந்த கொடுத்தவர் என்ன செய்றாரு? என் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் எப்போ வேணாலும் எந்த வரத்தையும் நான் எடுத்து என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த என்னால் முடியும். அல்லேலூயா. பாருங்க. ஆனால் அதையே பெருசாக பேசல. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சாயந்தரம் குழந்தைகளுடைய அம்மா இருந்தாங்க. தயர் கை வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் தரிசனக்காக காமிச்சாரு. ஒரு கொய்யா மரத்துக்கு கீழே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா, அது எத்தனை வருஷம் இருக்கும்? 7 இயர்ஸுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே தகுடு மை எல்லாம் வச்சதை, உள்ளுக்குள்ளே பொட்டணம் கட்டி வச்சதை கர்த்தர் இங்கே ஜெர்மன் இங்கே காமிச்சாரு. சொன்னேன், அங்கே இருக்குது, போயிட்டு வெட்டி எடுத்து துறை போட்டுருங்க அப்படின்னு. சரிங்களா? உடனே செஞ்சாங்க, போனாங்க, வெட்டினாங்க, பார்த்தாங்க. அதே போல் கீழே நினச்சிங்க தகுடு மை எல்லாம் பொட்டணம் கட்டி 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அங்கே இருந்துச்சு. உடனே ஒரு ஃபோட்டோ எடுப்பா, கேமரா எடுப்பா, ஃபோக்கஸ் பண்ணுப்பா. அப்படி பண்ணல. ஏன்னா அப்படி பண்ணால் என் ஊழியம் வார்த்தை பிடிக்கிற ஊழியமாக இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அது பெருசு எங்களுக்கு ஃபோக்கஸ் கிடையாது. அது எங்களுக்கு ஃபோக்கஸே கிடையாது. ஆமாம், ஏன்னா வார்த்தை தான் எங்களுக்கு ஃபோக்கஸு. அல்லேலூயா. எப்போ எது தேவைமோ அதை நாங்கள் எடுத்து நினச்சிக்குவோம், செயல்படுத்திடுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்? எல்லாவற்றுக்கும் மேலே இந்த வார்த்தையினுடைய ஊழியங்கிறது பெரியதான ஊழியம். அதனால் எப்போ வச்சது, 7 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது கர்த்தர் வந்தோன்னே காட்டுற எடுக்கிறோம், பண்ணுறோம். அது ஒரு ஃபோக்கஸ் எடுத்து ஒரு யூடியூப்பில் போட்டு அதை வீடியோ போட்டு பாருங்க அப்படின்னா கூட்டம் ஓஹோன்னு வரும். நான் பாஸ் ஆக மாட்டேன். பார்த்தா என்னை பற்றி என்ன செய்வாங்க, நீ அவர் தகுடு வாங்கி எடுக்கிற மந்திரவாதி ஆக்கிடுவாங்க. கடைசியில் என்னை அவங்க பாஸ்டாக பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? என்னைய ஒரு பிரசங்கியாராக பார்க்கணும். ஆமாம். அப்போது அந்த இதுதான் மிக முக்கியம். இயேசு பிரசங்கம் பண்ணார் பாருங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஒன்றும் பிரம்மாண்டம் இல்லை பாருங்க. இந்த பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பெரிய பிரசங்கம் ஒன்றும் இல்லை. இயேசு அப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணார். அவர் ஒன்றும் பெருசாக அவங்கள எடுத்துக்கல. அப்புறம் பண்ண வீட்டுக்குள்ளேயே கூட்டம் வர முடியாத ஓட்ட பிரிச்சுக்குள்ள மனசு கீழே வரைக்கும் விடுறாங்க. அப்படியே திரளான கூட்டம் வருது. பண்ண வார்த்தையை போதிக்க ஏகப்பட்ட காரியம் உண்டாகுது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதனால நான் சொல்றேன், இந்த வசனமாகிய விதை மிக மிக முக்கியமானது. இந்த விதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இது எல்லாமே வாய்க்கத்தக்கதான காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இந்த விதை, இந்த வசனத்தை வாங்கி இந்த விதையை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது? ஒரு வீக்காக இருக்குது, பலவீனமாக தோணும். விதை தானே, யோசித்து பாருங்க, ஒரு சிறிய விதை தானே. ஆனால் அவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு பலவீனமாக தோணும். வாய்க்குமோ வாய்க்காதோ இதெல்லாம் அவங்களுக்குள்ள உண்டாகும். ஆனால் விதையை பெருசாக நினைக்கணும் பாருங்க. எது விதை? வசனமாகிய, ஆமாம், வசனமாகிய விதை நீங்கள் பெருசாக என்ன வேண்டும்? இந்த வசனத்தை பெருசாக என்ன வேண்டும்? இந்த வசனத்தை பெருசாக எண்ணி இதையை நீங்கள் விதைக்க பழகிட்டீங்கன்னா இந்த விதை மாபெரும் காரியம் செய்யும். தேவனுடைய ராஜ்யத்தில் வசனம் தான் பெருசு பாருங்க. வசனம் தான் பெருசு. அப்போ சில இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதில்லை, போதிப்பதில்லை, இதுதான் அதிக நேரம் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், ஒர்ஷிப் நான் 7 o'clock முடிக்க நான் சீக்கிரம் பார்க்குறேன். 7 o'clock ஒர்ஷிப் முடிக்கணும்னு பார்க்குறேன், 7:45 ஆயிடுச்சு. அப்போ சீக்கிரமாக ஒர்ஷிப் முடித்து கத்துற வார்த்தை கொஞ்ச நேரம் சொல்லணும்னு பார்க்குறேன். ஏன்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படிங்க? ஆமாம், ஒர்ஷிப் முக்கியம், எல்லாம் முக்கியம்தான், வசனத்துக்கு முக்கியம். சில இடத்துல பாட்டு, ஒர்ஷிப்பு, அப்புறம் என்னிடமோ காரியத்தெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பிரசங்கம் பண்ணது ஒரு 10 நிமிஷம். சொல்லுங்கள், பிரசங்கம் பண்ணது ஒரு 10 நிமிஷம். ஏன்னா அவங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஏன் கேட்பாங்க மக்கள். அவங்களுக்கு என்னங்க, 1 மணி நேரம் பண்ணாலும் மெசேஜ் கேட்க மாட்டாங்க, 10 நிமிஷம் தான் ஏன் கேட்பாங்க. 10 நிமிஷம் மேலே மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்படி கிடையாது.
1 மணி நேரம் பண்ணாலும் 10 நிமிஷம் கேட்ட மாதிரி சீக்கிரமாக என்ன செய்யணும், ஐயோ அண்ணா அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சா அப்படின்னு செய்யணும், யோசிக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ண. அதான் விதைக்கிறவன். அதான் அப்படி யாருங்க, அதான் பிரசங்க. இப்போ நான் உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு வச்சுக்கிறேன். வசனத்தை பெருசாக பேசி இந்த வசனத்தை உங்ககிட்ட சொல்லும் பொழுது இந்த வசனம் மாபெரும் காரியங்களை இது செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. வசனத்துக்கு பாருங்க இன்னொரு பக்கம் இருக்குது. அது என்ன செய்யணும்னா, இந்த வசனமாக்கி வித அது ஒரு பெரிய விளைச்சலை உண்டு பண்ணும். ஓவன் ராபர்ட்ஸுங்கிறவர் அவர் ஊழியம் செய்யும்போது அமெரிக்காவில் அவர் படித்தது 5வது கூட படிக்கலை, 5வது கூட படிக்கலை, காலேஜ் கூட அவர் என்ன செய்யலை படிக்கலை. ஆனால் அமெரிக்காவில் 5 யூனிவர்சிட்டி வச்சுருக்கார். எப்படிங்க 5 யூனிவர்சிட்டி வச்சுருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வார்த்தையை முதல்ல ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது, சர்ச்சில் ஊழியம் சாடும்போது ரொம்ப ரொம்ப குறைவான காரியங்களில் மக்கள் இருந்தால் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அவங்க மனைவி பார்த்துச்சான், என்னங்க அங்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க, அங்கெல்லாம் பாசக்கெல்லாம் அங்கே இருந்துச்சிங்க சம்பளம். அது கிறிஸ்தவன் ஆனாலும் இங்கே எப்படிங்க புதுசாரிக்கெல்லாம் சம்பளமாக அதே மாதிரி அங்களுக்கு ஒரு கொடுப்பாங்க. அப்போ அந்த தடவை இந்த வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் போகிறீங்க, திரும்ப சம்பளம் வச்சுட்டு என்ன செஞ்சு அந்த அம்மா மூட்டை போட்டுலாம் கழிச்சிட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஆயிடுச்சு. இவர் என்ன பண்ணார், ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டு ஒரு விசுவாசியுடைய காரை வாங்கிட்டு வந்து அப்படியே காரில் போயிட்டு இருந்தார். ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே என்னன்னு தெரியலையே இப்படி இருக்கே ஊழியம் அப்படின்னு போயிட்டு இருந்தாராம் பாருங்க. ஒரு மேடு எரிக்கி இறங்கும் போது ஒரே அந்த கோதுமை அந்த அப்படியே அந்த கோதுமை விளைச்சல் அப்படியே 2 பக்கமும் அப்படியே சூப்பராக இருந்துச்சான். உடனே கதை சொன்னாராம், கபார் 2 பக்கம் எப்படி இருக்குன்னு. 2 பக்கம் ஒரே தங்க வயல் மாதிரி அப்படியே சக்கன்னு கோதுமை வளர்ந்து, எப்படிங்க கோதுமை வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கம் 100 ஏக்கர்கள் அப்படியே ரோடு சென்டராக போகுது. அது அப்படியே 2 பக்கம் பார்த்தானா அப்படி ஒரு விளைச்சலாம். கத்த சொன்னாராம், இந்த 2 பக்கம் பார்க்கல, இப்போ தங்க வயலமாக இருக்குல்ல, இந்த கோதுமை வயர்ந்துருக்குல்ல, இதே போல தான் விதைக்கும் பொழுது இப்படிப்பட்ட காட்சியை அவன் பார்த்து தான் விதைக்கிறான். ஆமே, விதைக்கும் பொழுது இப்படிப்பட்ட காட்சியை பார்த்து விதைக்கிறான். ஆனால் விதைக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் என்ன செய்யாது, அவனுக்கு இருக்காது. அவனுக்கு சேரும் சகதியும் கஷ்டம் நஷ்டம் அப்படியே கவலையும் கண்ணீருமா கஷ்டப்பட்டு என்ன செய்வான், விதைய விதைச்சிருப்பான். ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து எப்படி இருக்குதுங்க, 2 பக்கமும் ஓங்கி வளருது. இதான் ஆண்டவர் சொல்றான், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். நீ விதைக்க போடும்போது, நீ ஊழியம் செய்யும் போது, நீ இப்படி காரியம் செய்யும் போது ஒண்ணுமே இல்லாம ரிசல்ட் இல்லாம நீ நினைக்கலாம். ஆனா வார்த்தையை பிரசங்கம் பண்ண வசனத்தை போதிக்க உனக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விளைச்சல் உனக்கு உண்டாகும். நான் சொல்கிறேன், உங்கள் ஜீவிதத்தை சொல்கிறேன், நீங்கள் பிரசங்கம் செய்யும் போது நீங்கள் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது, வார்த்தையை சொல்லும் பொழுது, வார்த்தையை எடுத்து நீங்கள் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணி காலையில் வார்த்தையை பிடிச்சி கை வச்சு அறிக்கை செய்யும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஜேக்மபு சாட்சி சொல்ல மறந்தே போயிட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே தெரியாமல் இருக்கலாம், அது எந்த விதமான ஏதுக்களும் இல்லாமல் இருக்கலாம், விதைக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத போல ஒரு பெரிய சோர்வோடு இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், இது என்ன ஆகுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் விதைச்சிக்கிட்டே வார்த்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பெரிய வயல மாதிரி விளைச்சல் உண்டாயிரும். ஹல்லேலூயா. அது எப்படி வந்தது எப்படி ஆச்சுன்னு அது தெரியாது. ஏன்னா வசனத்தில் அப்படி ஒரு பவர் இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ள அப்படி ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் இப்போ எடுக்க வேணாம், அங்கே என்ன முழுசு இருட்டுங்க. எப்படிங்க முழுதுமாய் இருட்டு, ஒழுங்கினோம் வெறுமை இருள். பாருங்க, இவர் வார்த்தை சொன்னோன்னு இருட்டு வெளிச்சமா மாறிடுச்சு.
ஒழுங்கினம் ஒழுங்கா மாறிடுச்சு, வெறுமை நிறைவா மாறிடுச்சு. நீங்க வார்த்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில இருட்டா இருக்குதா, எதுவும் செய்ய முடியாம இருக்குமா, வார்த்தை சொல்ல 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 அது வெளிச்சமாய் மாறிடும். உங்க வாழ்க்கை ஒழுங்கினமா இருக்குதா, எல்லாம் எதுவுமே ஒன்றும் பார்க்குற மாதிரி ஒண்ணுமே இல்லையா, நீங்க வார்த்தை அறிக்கை பண்ண அது எல்லா ஒழுங்கினம் மாதிரி ஒழுங்காய் மாறிடும். ஹல்லேலூயா. வெறுமையா இருக்குதா, பையில காசு இல்லையா, வீட்டில் எதுவுமே இல்லையா, கவலைப்படாதீங்க. வார்த்தை விதைக்க வார்த்தை வெறுமை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் ஆக்கிறோம். ஆமென். ஆனா டைம் செலவாகும் பாருங்க. இந்த விதைக்கும் போது டக்குன்னு நமக்கு என்ன செய்யாது, இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு நாம பார்க்க முடியாது பாருங்க. இந்த பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. ஸ்கூல்ல சேர்ந்தோன்னே 10th படித்தாலுமே ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணது 10th படிக்கிறாங்க, அல்லும் பகலும் படித்து அடுத்த மார்ச் மாதம் வந்து, ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் வந்து எல்லாம் எக்ஸாம் முடிச்சு அப்புறம் மே மாதம் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எப்படி வாங்குறாங்க? ஒரு வருஷம் என்ன செய்கிறாங்க, விதைக்கிறாங்க. ஒரு வருஷம் விதைக்கிறாங்க, பலன் அவங்களுக்கு உண்டாகும். விதைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நேரம் செலவாகும், உழைப்பு செலவாகும், பணம் செலவாகும், எஃபர்ட். எப்படிங்க எஃபர்ட், அதுக்கு தமிழில் முயற்சி என்னங்க, அது செலவாகும். இப்படி எல்லாம் பண்ணியும் ரிசல்ட் உடனே என்ன செய்யாது, தெரியாது. ரிசல்ட் உடனே தெரியாது. ரிசல்ட் தெரியறதுக்கு சில காலம் எடுக்கும். அந்த காலத்து வரைக்கும் நாம் என்ன செய்யணும், ஒரு மனதில் நான் விதைச்சிருக்கேன், நிச்சயம் கம்பீரத்தோடு அறுப்பேன். ஒவ்வொரு விவசாயி பாருங்க, விதைச்சிட்டு அம்பாடு படுத்துடுவார், போய் தூங்கிடுவார். அவர் பேசாமல் போய் அவர் எழுந்து உக்காந்துட்டு நைட்டு வந்து, ஐயோ இன்னைக்கு காலையில் தான் விதைச்சனே, ஆகலையா உள்ளடிச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாதிமட்டு இருக்க மாட்டார். விதைச்சாருன்னா தண்ணி ஊற்றிட்டு பேசாமல் தூங்குவார். இவர் தூங்கிட்டு இருந்தாலும் விதை என்ன செய்யாது, தூங்காது. அது உள்ளுக்குள்ளே வேலை ஆரம்பிச்சிடும். ஆமாம், நீங்கள் வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, விதையை போட்டுக்கிட்டே இருங்க. இயேசு நாமத்தில் விதை வேலை செய்யும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். ஆமென். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். இங்கே தூங்கக்கூடாது, வீட்டில். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே பாஸ் இப்பவே தூங்கிறேன் பாஸ், தூணை காட்டுங்க அப்படி தூணுக்குள்ளே சாஞ்சிடாதீங்க. ஆமென். அப்போ வார்த்தையை விதைக்க சொல்லுங்க. வார்த்தையை விதைக்க விவசாயி அப்படிதான், அவன் பாட்டு தூங்கிடுவான், அவனுக்கு டென்ஷன் இருக்காது, அவனுக்கு டென்ஷன் இருக்காது. அப்போ உங்க செயல் ஒவ்வொன்றும் கர்த்தர் என்ன செய்றாரு, அது விதைப்பா பார்க்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சபைக்கு வருவது ஒரு விதை. ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களை பார்த்து சிரிச்சு பேசுவது ஒரு விதை. சொல்லுங்க, சிரிச்சு பேசுவது விதை. ஆமாம், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு சிரிச்சுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சிரிச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்கும் போது ஒரு முறை முடிச்சுட்டு நல்லா இருக்கியா, வந்துட்டியா இன்றைக்கும் முகத்தான் பார்க்கணும், இன்றைக்கி வந்துட்டியாட்டுருங்க அப்படி கேட்கக்கூடாது. இப்படிங்க. ஆமாம், சிரிச்சுட்டு. ஆமாம், சிரிப்பு ஒரு விதை. ஆமாம், சரிங்களா. அப்போது நீங்கள் பேசுவது ஒரு விதை, மகிழ்ச்சி ஒரு விதை. மற்றவர்களுக்கு நீங்கள் மரியாதையோடு பேசுவது. எப்படிங்க, பட்டப்பேர் இல்லாமல் மரியாதையோடு. சில சொட்டை அப்படிம்பாங்க, சொட்டை வந்துட்டாரியா அப்படின்னு, குட்டை சொட்டை நெட்டை இப்படின்னா இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக பேசுவது ஒரு விதை. சொல்லுங்க, விதை. அப்போ இதை எல்லாம் விதை பாருங்க. இதை நீங்க விதைக்கும் போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அறுவடையா எல்லாமே என்ன செய்யும், வரும். நீங்க சிரிச்சா என்ன செய்யுங்க, அவங்க என்ன செய்வாங்க, டக்குன்னு சிரிப்பை நீங்க என்ன செய்யலாம், விதையா அறுவடையா மாத்திக்கலாம் பாருங்க. அப்போ விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னா, இது வார்த்தையை எடுத்து, கர்த்தருடைய வசனத்தை எடுத்து உங்களுடைய இருதயமாகிய லேண்ட்ல விதைப்பது. சொல்லுங்க, வார்த்தையை எடுத்து, வசனத்தை எடுத்து உங்களுடைய இருதயமாகிய லேண்ட்ல விதைக்கிற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இவங்க விதைக்க 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 என்ன ஆகும், அது
30, 60, 100 வந்துடும். அப்போ இப்படிதான் ராஜ்யம் என்ன செய்யுது? கிரியை செய்யுது. உம்முடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. உங்க ராஜ்யம் எப்படி வரும்? எப்படி வரும்? அதான் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய வார்த்தையை வசனத்தின் வழியா தான் ராஜ்யம் என்ன செய்யுது? வருது. ஆமா சார், ராஜ்யம் எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ பரலோகத்தில் செய்யப்படும் போது சொல்லுங்க, அப்போ பரலோகம் பரலோகமாக இருக்குது. பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்குது? ஏன் பரலோகம் பரலோகமாக இருக்குது? அங்க அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. அவருடைய சித்தம். ஆமா, இங்க ஏன் அப்படி இல்லை? இங்க என்ன சித்தம்? இங்க என்ன சித்தம்? மாமியார் சித்தம், மாமனார் சித்தம், பெரியப்ப சித்தம், சித்தப்பன் சித்தம், சரிங்களா, பங்காளி சித்தம், வீட்டுக்கார சித்தம், மனைவி சித்தம், சரிங்களா, பிள்ளைகள் சித்தம். இதனால வீடு என்ன செய்ய மாட்டேங்குது? உருப்படாமல் இருக்குது. ஆமே. அப்போ வீட்டில் யார் சித்தம் இருக்கணும்? ஹல்லேலூயா. யார் சித்தம் இருக்கணும்? தேவனுடைய கர்த்தர் சித்தம் இருக்கணும். நீங்களே பார்க்கலாம் யார் சித்தம் இருக்கணும் வீட்டில். சரிங்களா, ஒன்று சொல்லி பாருங்க. இன்னைக்கு நீங்கள் வந்துருங்கன்னா, இருங்க மனைவிட கேட்டு வந்துடுறேன். அப்போ நான் என்ன சித்தம்? அங்கே எங்கே சித்தாகிட்டு இருக்குது? அங்கே சித்தாதான் வீடு உருப்படாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து இல்லைங்க, என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அவன் மூத்த பிள்ளை, அவள் தான் மிக முக்கியம், அவள் சொல்லிட்டு வந்துடுறேன். அங்கே யார் சித்தம் இருக்குது? அங்கே அவங்க சித்தா இருக்குது. அங்கே தான், அங்கே டாமின். அப்போ தான் வீடு என்ன செய்யுது? அங்கே ஒரே குழப்படியாக இருக்குது. ஒரே ஆமாம். ஏன் குழப்படியாக இருக்குது? ஏன் பிரச்சனையாக இருக்குன்னா, அங்கே உங்கள் சித்தம் ஏன் சித்தம் ஜனங்களுடைய வீட்டில், விசுவாச வீட்டில் தேவ சித்தம் நடைபெறும்படி யாரும் செய்யலை, ஒப்பு கொடுக்கல. அது அவங்களுக்கு தெரியல. உங்கள் குடும்பத்தை பரலோகமாக மாற்ற அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால ஜனங்கள் குடும்பத்தை நரகமாக மாற்ற கற்றுக்கிட்டாங்க. சரிங்களா, குடும்பத்தை அப்படியே எடுத்துட்டாங்க, குடும்பத்தை வளப்படி ஆக்கிட்டாங்க, ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யம் எப்படி வேலை செய்வது, பரலோகம் சித்தம் எப்படி உள்ளுக்குள்ள வந்து கிரியை செய்வதுன்னு சபையும் சொல்லித்தரல, யாரும் சொல்லித்தரல. ஜெபம் மட்டும் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஜெபம் மட்டும் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? அவங்களுக்கு எது இஷ்டமோ, கவலையோடு ஜெபம், வருத்தத்தோடு ஜெபம், பயத்தோடு ஜெபம், திகிலோடு ஜெபம், தேவை ஜெபம், தேவைக்கு ஜெபம். பாருங்கள், தேவை வந்தால் பாருங்கள், அவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவை வந்தால் அவங்க எல்லாம் மீட்டிங் ஃபாஸ்ட் பேர் வந்துடுவாங்க. பாஸ்டர் என்ன தேவை பாஸ்டர், இதுக்காக ஜெபம். ஒரு அந்த அம்மா என்ன கேட்டால் வந்துட்டான். இப்போ ஒரு 4 நாள் காண, ஏன் 2 வாரம் 3 வாரம் காணா, தேவை முடிஞ்சு போச்சு, டாட்டா பாய் பாய், முடிஞ்சு போச்சு. தேவை அவங்கள தேவை கிறிஸ்தவர் சொல்லுங்க, அவங்க தேவை கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமே. நான் எப்படி இருக்குன்னு தெரியல ஆண்டவரே, என் போல கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன். தேவை கிறிஸ்தவர்னா அந்த தேவைக்கு மட்டும் என்ன செய்வாங்க? அவங்க பிரச்சனை, அவங்க காரியம், அதுக்கு மட்டும் எல்லா ஜெபத்துக்கு வருவாங்க, எல்லாம் முன்னாடி வந்துடுவாங்க, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. தேவை முடிச்சுன்னு எங்களேன், மெதுவா போய்க்கெல்லாம் போடா அப்படிம்பாங்க. சரிங்களா, வீட்டில் ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் வச்சுன்னா உடனே உற்சாகமாக இருப்பாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வரணும்ல, அதனால் கேட்டாக இருப்பாங்க. அதில் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். ஏன்னா தேவை கிறிஸ்தவர்கள், இவங்க தேவை கிறிஸ்தவர்கள். இப்போ இதனால தான் என்ன செய்யுது? வீட்டில் உருப்படாமல் இருக்குது. ஏன் வீடு உருப்படாமல் இருக்குது? ஏன் வீடியம் ஒரு பிடிச்சவராக இருக்குதுன்னா என்னன்னா, இவங்க ராஜ்யம் கர்த்தருடைய சித்தம் எப்படி செய்வது என்பது அவங்களுக்கு சொல்லித்தரல, பழக்கப்படலை, அதுக்கு காதில் கேட்கல, காதில் கேட்கல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதையோ சித்தமாக அவங்க 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 நினச்சிட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தை பரலோகமாய் மாற்ற வேணுமா? ஒரு நல்ல ஐடியா நான் வச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இரு, உன் குடும்பம் பரலோகமாக மாறிடும். ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எல்லாம் தீந்துடும், உன் கவலையெல்லாம் மாறிடும், உன்னுடைய ஜீவித்தில் வெளிச்சம் உண்டாயிரும். இருட்டா இருக்க. அப்போ இது இந்த வார்த்தை தான் கிரீஸ். எப்படி என்னது இது? அதுக்கு என்ன முக்கியம்? இந்த வார்த்தையை எப்படி கிரி செய்யும்? உங்க வாயை நீங்க சொல்லுங்க.
உங்க வாழ்த்தது நீங்க சொல்லும் பொழுது, வீட்டில் காலை எந்திரிச்சோன்ன நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன், கோடா கோடியாய் பெருகுவேன், இப்போதைக்கு பார்க்கலாம் 1000 மடங்கு நான் பெருகி நிற்பேன் அப்படின்னு காலையில் கத்திரி வார்த்தை உறக்கமா சொல்லணும். ஹல்லேலூயா. அதான் விதைக்கிறது, அதான் விதைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறதுக்கு ஏதாச்சும் விவசாயி ரொம்ப வெக்கப்பட்டவன பாருங்க. தெரியாமல் ஏதாச்சும் விதைப்பானா? எல்லாத்துக்கும் தெரியும். காலேஞ்சு அவன் விதைக்க போகும்போது எல்லாம் அதே போல தான். நீங்கள் காலேஞ்சு வார்த்தையை பேசுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், புருஷனுக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும், அக்கம் பக்கம் தெரியணும். நீங்கள் வார்த்தையை சொல்வது எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. குசு குசுன்னு சொல்கிறதெல்லாம் இங்கே ஆகாது. ஆமென். அப்படி நீங்கள் குசு குசாவே நீங்கள் பெறுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. குசு குசுன்னு சொல்கிறது அதெல்லாம் எதுக்கு? இந்த டயலாக்கே தேவை. டயலாக்கே ஜெபிக்கிறாங்களாம் அவங்க. இப்படிங்க ஜெபிக்கிறாங்களாம். ரோட்டில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, அக்கம் பக்கம் இருந்தாங்கன்னா சொல்லலாம், பரவாயில்ல காமிச்சோம். வீட்டில் தனியாக இருப்பீங்க, வீட்டில் காப்பி கொண்டாடாம கத்துவீங்க, ஆனால் வார்த்தை செய்ய மாட்டீங்க, சத்தமாக சொல்லி ஜெபிக்க மாட்டீங்க. அப்போ சவுண்ட்லாம் இருக்காது. அப்போ சவுண்டே நம்மளுக்கு இருக்காது. சத்தத்தை உயர்த்தி சொல்லும் போது இன்னைக்கு விதைக்கிற நீங்க நாளைக்கு உங்க வாழ்க்கை வெற்றியாய் மாறிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் இப்படியே இருப்பது அல்ல, அவர் சித்தம் அல்ல. யோசேப்பு குழிக்குள்ள எப்பொழுதும் இருப்பது இல்லை. ஆமென். தானியேல் சிங்கக்கபில டென்ட் போட்டு எப்பொழுதும் பெர்மனண்டா இருந்தது இல்லை. ஆமென். யோசேப்பு குழிக்குள்ள கொஞ்ச நேரம் தான், டக்குன்னு கத்த தூக்கிட்டார். தானியேல் சிங்கக்கபில கொஞ்ச நேரம் தான் இருந்தான், ஒரு நைட்டு தான். அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து, ராஜாவே தானியேலே அப்படின்னாரு பாருங்க, தூக்கிட்டாரு. எல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனாங்க. அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை பாருங்க. அப்படி ராஜா பார்த்து ஐயோ வாங்க வெளியே அப்படின்ட்டாரு. கொஞ்ச நேரம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் தான். உங்க பிரச்சனை கொஞ்ச நேரம் தான், உங்க கவலை கொஞ்ச நாட்கள் தான், உங்க தேவை கொஞ்ச நேரம் தான். எல்லாம் சரியாக இயேசுவின் நாமத்தினால ஏன் வார்த்தை கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் குழிக்குள்ளே இருப்பது மாட்டீங்க. யோசேப்பு எப்போதும் சிறைசாலியாவே இல்லை, பெர்மனண்டாவே இல்லை. கொஞ்சம் காலம் இருந்தான், அதுக்கப்புறம் கர்த்தர் மேலே கொண்டுட்டார். ஆமென். உங்க பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. சொல்லுங்க, என் பிரச்சனை எனக்கு நிரந்தரமே இல்லை. ஆமாம். என் வாழ்க்கை இப்படியே இருக்காது. எல்லாம் சிலைப்பாய் மாறும், சிலைப்பாய் மாறும். ஏனால் என்னோட இருக்கிற கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ விதை மிக மிக சொல்லுங்க, விதை. இந்த விதை மிக மிக முக்கியமான காரியம். இந்த ராஜ்யத்தின் கீழே வாசிங்க, மத்தேயு 13 சாரி 13 19. மைக்கில் வாசிங்கம்மா. ஒருவன் அப்பதான் யூடியூப் கேட்கும்போது ஈஸியா இருக்கும். வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், அப்படின்னா கேட்டுன்னு என்ன அர்த்தம்னா, யாரோ ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். பிரசங்கம் இப்போ பண்ணாட்டலாம் கேட்க முடியும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், பைபிள் எடுத்து மத்தேயு 13, லூக்கா 8, மார்க்கு 4 சொல்லி நீங்கள் ஒவ்வொரு டாபிக் பிரசங்கம் பண்ணுறேன். இது நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நல்லா புரியும். சரிங்க, நல்லா புரியும். பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்புறம் போய் நீங்கள் பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்ஷன், அந்த காரியம் உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவாக புரியும். இங்கே போட்டிருக்கு, ஒரு ராஜ்யத்துடைய வசனத்தை கேட்டு அப்புறம் என்ன செய்யணும், அவன் சத்தமாக சொல்லுங்க. தமிழ் உணாத இது அது இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் சொல்லுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு இங்கிலீஷில் போட்டிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பாருங்க. அப்போ இந்த வார்த்தையை முதல்ல அவன் கேட்டாதான் அவன் புரிந்து கொள்ள முடியும்.
புரிந்து கொண்டாதான் அவன் செயல்பட முடியும். நீங்க கேட்காம இருந்தா எப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும்? அப்புறம் எப்படி செயல்படுத்த முடியும்? அது சொல்ற பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இந்த வார்த்தையை கேட்டா புரிந்து கொண்டா என்ன ஆகணும் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்க சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி. அப்புறம் எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? எப்படி செயல்பட முடியும்? புரிந்து கொண்டா சொல்லுங்க. புரிந்து கொண்டாதான் செய்ய முடியும். புரியாட்டின எப்படி செய்ய முடியும்? அதனால தான் முதல்ல வார்த்தையை கேட்கணும். வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு செயல்பட்டால் சொல்லுங்க, புரிந்து கொண்டு செயல்பட்டால் அது என்ன ஆகும்? கீழே வாசிங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. போதும். இது என்னாச்சுங்க? பெருமழை சொல்லுங்க. பெருமழை வந்து காற்று அடித்து, பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதியும். சொல்றாரு, நீங்க வார்த்தையை காலையில் தோறும் வசனத்தை சொல்லி 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 என் வார்த்தையை கேட்டதுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பெருமெல்லாம் என்ன செய்யும்? வரும். பெரும் காற்று வரும், புயல் அடிக்கும், எல்லாம் ஆகும். திடீர்னு செய்வாங்க, வேலையில் நின்றுவாங்க. வேலை இல்லை வருதுங்களா? பெருமழை எப்படிங்க? திடீர்னு வேலையெல்லாம் போயிடும். யாருக்கு வேலை இல்லை? திடீர்னு கேட்டால் எல்லாமே லாக்டவுன் வாங்கி திடீர்னு எல்லாமே வந்துச்சுங்களா? பெருமெல்லாம் வந்துச்சா, பெருங்காட்டு வந்துச்சா, வேலைலாம் போச்சா, கஷ்டம் வந்துச்சா, கடன் பிரச்சனை வந்துச்சா, வீடு ஒரே பிரச்சனையா இருந்துச்சா, வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமா இருந்துச்சா? சொல்றாரு, என் வார்த்தை செல்லு யாருது கொஞ்சம் பார்த்து வாங்க. ஆமே எப்படிங்க? வார்த்தைகள் சொல்லுங்க. வார்த்தையை கேட்டு சொல்லுங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல். அப்படின்னா இது வீடா வாழ்க்கையா சொல்லுங்க? வாழ்க்கை சொல்லுங்க. வாழ்க்கை. இது வீடுன்னு சொல்லல, அவர் வாழ்க்கையை தான் இப்படி சொல்றார். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைய தலை தூக்க முடியாதபடி, நீங்க ஜீவிக்க முடியாதபடி இந்த 8 மாத காலமாக உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நிற்பது தேவ கிருபையுள்ள வார்த்தையை கேட்டு கண்மலையில கட்டப்பட்ட வீடா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பெருவெள்ளம் வந்துச்சு, பெருங்காற்று வந்துச்சு, பெருமழை சொந்துச்சு, வீட்டில் மோதிச்சு. ஆனா கண்மலை மேல் கட்டப்பட்ட சொல்லுங்க, கண்மலை மேல் அதன கண்மலை கட்டப்பட்ட மேல் அப்படிங்க வார்த்தை சொல்லுங்க. வார்த்தையாகிய கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவன் யாரு? ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளும் இப்படி செய்கிற எவனோ அவனை கண்மேல் மேல் தன் வீட்டை கட்டின. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. யார் இந்த மனுஷன்? யாருங்க? புத்தியுள்ள மனுஷன். ஆமா, பிரச்சனை வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு. ஐயோ எனக்கு ஏசு வேணாம், ஒண்ணு வேணாம், ஐயா எனக்கு கத்தரை வேணாம், நான் பாட்டுக்கு பாட்டையும் கூட நான் பாட்டு திரும்பி போட்டு போயிடுறேன் அப்படின்னு போகல. ஹல்லேலூயா. பிரச்சனை வர 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 இங்க ஆள் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இங்க பிரச்சனை வர இங்க ஆளு, அங்க ஜபம் அதிகமாயிட்டு இருக்குது. அங்க பிரச்சனை அதிகமாக ஏன் சர்ச்சுக்கு போற? அது அப்பதான் அதிகமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு சொல்லுங்க. அந்த கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு பிரச்சனை அதிகமாக கத்தரை விடல, ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கிறாங்க கத்தருக்குள்ள. கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு தான் புத்தி உள்ள மனுஷன் தான் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கீழே ஒருத்தருக்காரு பாருங்க, அடுத்த வாசிங்க. அவரும் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளை படி. 2 பேருமே சர்ச்சுக்கு வராங்க. 2 பேருமே இருங்க. 2 குரூப் வருது. ஒரு குரூப் என்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? சத்தமா சொல்லுங்க.
புரிந்தனால சரிங்க, புரியும்படி பிரசங்கம் பண்ணங்காட்டி புரிஞ்சிச்சு. ஏகப்பட்ட சபையில் யாருக்கு ஒன்றும் புரியாது. சர்ச்சுக்கு போகிறாங்க, ஏன்பா அவர் அப்படி இருக்கிறாரு, புரியவே இல்லை. அவர் ஏன் இன்னும் கோவப்படுறாரு, இன்னும் கெட்டதை பேசுகிறாரு, ஏன் இன்னும் தண்டிக்கிறாரு, இன்னும் என் வீட்டில் ஒரு சண்டையாக இருக்குது. ஏன்னா சபைக்கு போய் புள்ள தானே எல்லாம் மாறும். அங்கே சபையில் எதுவுமே புரிய மாட்டேங்குது. போனோன்னே வந்துட்டேன் பாஸ்டர், பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிடுது. அப்புறம் ஒன்றுமே புரியாதவங்க அப்போ என்ன செய்யாது, அங்கே வீடு எப்படி இருக்கும், நரகமாயிருது. ஹல்லேலூயா. இங்கே வார்த்தை கேட்டு புரியும்படி பிரசங்கம் பண்ணனால புரியுது. புரிந்தங்காட்டி என்னாச்சுங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ வார்த்தை கேட்டு இதன்படி செய்கிறவங்க தான் புத்தியுள்ள மனுஷன். இன்னொரு ஆள் இருக்காரு பாருங்க, அவர் யாருங்க, அவரும் வார்த்தை கேட்குறாரு. ஆனால் என்ன செய்யல, அவர் செய்யல. 2 பேத்துக்கும் செய்யாதவனோ சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 பேத்துக்கு ஒரே பிரச்சனைங்க. விடுங்க, 2 பேத்துக்கும் 2 விசுவாசி வராங்க, 2 குரூப் வருது, 2 பேத்துக்கு ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று. கண்மலை தேனும் வடியின் எண்ணெயும் தருபவர் நீர் அல்லவோ. பான்னு பார்த்தீங்களா? பெருவெல்லாம் மதிலை மோதி பெருங்காற்ற மடிக்கையே, அதான் பான்னமே. சரிங்களா? அப்ப ஏன் 2 பேரும் 2 குரூப்பும் வருது, 2 குரூப்புக்கு ஒரே பிரச்சனை தான். 2 குரூப்புக்கும் ஒரே பிரச்சனை, பெருமெல்லாம் பெருங்காற்று. ஆமா, இப்ப இது வேணுமா வேண்டாமா? ஹலோ, இந்த பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காற்று வேண்டுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க, கை கூடி சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? அங்கே போய் வேணுமா வேணுமா கேட்காதீங்க, என்ன வேணுங்க சொல்லுங்க. வேணுமா வேண்டாமா? பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காற்று வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வினோத் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? வேணும். வந்தனால தான் பொழப்பு தந்துச்சு. உன் பொழப்பு என்ன பொழப்புன்னு எப்படி தந்துச்சு? பெருவெல்லாம், பெருமலை, பெருங்காற்று, வண்ணங்காற்று தான் நீ எப்படி கட்டியிருக்கிறேன்னு அங்க தெரியுது. இது மட்டும் வராதுன்னா நீங்க சொல்றீங்க, நானும் என் வீட்டாருமோ அது அப்படியே ஷோ காட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஷோ காட்ட முடியாதபடி இப்போ அடிச்சு பாருங்க காத்து. பெருவெள்ளம், பெருமழை, பெருங்காட்டு, பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டம் மேல கஷ்டம், வருத்தம் மேல வருத்தம், ஒரே போராட்டம். நிம்மதி இல்ல, வேலை போயிருச்சு, காசு இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல. ஐயோயோ, இந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன்ப்பா, இந்த பைபிள் எனக்கு தேவையில்லப்பா, நான் பழையப்பா அப்படின்னு போகாதபடி. ஹல்லேலூயா, ஆமென். இது ஆகாதுப்பா, போகாதபடி. எனக்கு இந்த வார்த்தை தான் முக்கியம். இயேசுதான் எனக்கு முக்கியம், இயேசுதான் எனக்கு முக்கியம். எது வந்தாலும் எது போனாலும் என்ன செஞ்சாலும் சரி, நான் இவரை விட்டு போகவே மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை போகவே மாட்டேன். எனக்கு இந்த வார்த்தை எனக்கு எல்லாமே செய்யும். ஹல்லேலூயா. வந்தது நல்லது, சொல்லுங்க. வந்தது கை கொடுத்து வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஹல்லேலூயா. சரி, அங்கேயும் ஆச்சுங்க. இங்கே சொல்றாருல, இது எப்படி இருந்துச்சு? மணல் மேலே கட்டு. சரி, நான் யாராச்சும் மேல் மேலே கட்டுவாங்களா? ஆண்டவர் சொல்றாரு மணல் மேலே, அப்படிதான் போட்டிருக்கு, மணல் மேல். அப்படி என்ன, வீடு கீழே கீழே அப்படி செய்வாங்க. ஃபர்ஸ்ட் அசிபாரம் போடும் போது கீழே செய்வாங்க, நோண்டுவாங்க. நோண்டும் போது செட்டு இருக்காம எப்படிங்க கீழே செய்வாங்க, செட்டு பார்ப்பாங்க. தெரியுமா?
கீழே செட்டு பார்ப்பாங்க. ஏன் செட்டு பார்ப்பாங்கன்னா கீழே பாறை இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த பாறையில் தான் பீமியை போடுவாங்க. அந்த பாறையில் தான் என்ன செய்வாங்க, களையை கூட்டு அங்கிருந்தா கம்பி வச்சு அங்கே தான் செய்வாங்க. மேலே எங்கள் தாத்தா இன்ஜினியர் பாருங்க. அப்போது பில்டிங் இன்ஜினியர், அந்த காலத்தில் பில்டிங் இன்ஜினியர். அப்போது பார்த்தீங்கன்னா அது அந்த செட்டை பார்த்தா தான் என்ன செய்ய முடியும், கீழே பாறை இருந்தால் மட்டும்தான் அதான் செட்டு. அங்கிருந்து தான் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற வரைக்கும் குழி தோண்டணும், கீழே வரைக்கும் போகணும். நம்ம என்ன பண்ணிட்டா, இவர் புத்தியில்லா மனுஷன், கீழே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்க, இதான்ப்பா இதான் பாறை நினச்சிட்டான். பார்த்தா அது மணல் திட்டு. சொல்லுங்க, மணல் திட்டு. ரொம்ப நாள் ஆகி அந்த மணல் அப்படி கட்டி ஆயிடுச்சு பாருங்க. சரிங்களா, அந்த மணல் திட்ட சரிங்களா, இவன் அதை கண்மலைன்னு சொல்லி நம்பிட்டான். கண்மலை நம்பிட்டான். இன்னைக்கு வர பாருங்க, தப்பா புரிந்து கொள்வது. சொல்லுங்க, தப்பாய் புரிந்து கொள்வது. குடும்பம் நடத்த தெரியாதபடி சிலவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, குடும்பம் தப்பா புரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்போ அவங்களுக்கு என்ன, ஏன் குடும்பம், எதுக்காக குடும்பம், எதுக்காக கர்த்தர் குடும்பத்தை உண்டு பண்ணாரு, கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்ற பாருங்க, சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, தப்பா புரிஞ்சுட்டாரு. சபை அவர் தப்பு. 2 மூட்டை அரிசி கொடுப்பீங்களா, பன்னு கொடுப்பீங்களா, அப்படிங்க. ஃபாஸ்ட் பேர் வந்தா என்ன செய்வீங்க, பன்னுக்கு கொடுப்பீங்களாங்கிறாங்க. நான் பன்னு தர மாட்டேங்க, ஒன்றும் தர மாட்டேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன, சர்ச்சுக்கு வந்தா பிரியாணி போடுவீங்களா, சபையை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பிரியாணி சபை மாதிரி அவங்க தப்பா வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இது சபைங்கிறது இந்த மற்ற காரியங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி சொல்ல. ஆண்டவர் அவர் சொல்றாரு, இதெல்லாம் பொய்யான மாய், இதெல்லாம் பொய்யான மாய். ஏன் இந்த பொய்யான காரியங்களை நீங்க பின்பற்றிக்கிட்டு என்றால், ஹல்லேலூயா. யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகள், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கெடுக்கிறார்கள். அப்போ சிலவங்க ஒவ்வொன்றும் தப்பா இருந்துட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், ஒரு தம்பி இருக்காரு பாருங்க, ஒரு தம்பி. அந்த தம்பி பார்த்தீங்கன்னா, அந்த தம்பியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவார், ரொம்ப ஜெபம் பண்ணுவார், பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. பயங்கரமாக ஜெபம் பண்ணுவார். ஆமாம், இரவும் பகலுமா ஜெபம் பண்ணுவார். அவர் அந்த அந்த அவர் போய் நின்னார்னா செத்த பாடியெல்லாம் மேலே வந்துடும். ஜெபம் பண்ணார்னா எல்லாத்தையும் மேலே எழுப்பிடுவார். குஷ்ரோகம் சுகமாகும், கண்ணு தெரியும், ஊமை பேசுவாங்க, காது கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வள்ளிமுள்ள பாத்திரம். சரிங்களா, ரொம்ப பசுமாக இருப்பார், ரொம்ப பசுமாக இருப்பார். ரொம்ப பசுமாக இருப்பார். தங்கமான மனுஷன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கர்த்தருக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்நேகம் இருக்கும். ஆனால் ஹிப்பு முடி இது கழுத்து முடி இருக்கும். எப்படிங்க, முடி ஃபுல்லாக பங்கு விட்டுருப்பாரு, தாடி மீஸ் வச்சிருப்பாரு. நல்ல தம்பி. இப்போ உங்களுக்கு அவரை பார்க்கும் போது எப்படி, அவர் நல்லவரா கெட்டவரா, அது சரியா சரியில்லையா? இவ்வளோ முடி விட்டுருக்காரு, எப்படிங்க இவ்வளோ முடி விட்டுருக்காரு, ஃபுல்லாக பங்கு மாதிரி விட்டுருக்காரு. தாடி மீஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அது வச்சுட்டு ஊழியம் பண்ணுறாரு. செத்தவங்கெல்லாம் எழுச்சிக்கிறாங்க, தொட்டா சுகமாகுது, கண்ணு தெரியுது, காது கேட்குது, அற்புதம் உண்டாகுது, நல்ல பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனக்கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. அவர் பங்கு வச்சுருக்காரு, தாடி வச்சுருக்காரு. இதெல்லாம் தப்பா ரைட்டுங்களா? வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரியுதா புரியலைங்களா? புரியுதா புரியலையா? கிறிஸ்தவத்தை எப்படி, ஆமாம், அவரை பார்த்து இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு நான் மனுஷ முடியாது சொல்ல. இவ்வளோ முடி, ஃபுல்லாக முடி, தாடி மீசை எல்லாமே இருக்குது. சரிங்களா, ஆனால் பயங்கர பிரசங்கம் பண்ணுறாரு, அற்புதம் நடக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. அது தப்பு இல்லையா? சொல்லுங்க, ஏன் தப்பு இல்லை?
முடி இது இந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லாம் முடி விட்டு அப்படி பங்கு வச்சுட்டு உட்காந்து நாம என்ன செய்வோம்? முதல்ல ஒரு ரசிக்கப்பட மாட்டேங்க. எப்போ ஏன் ரசிக்கப்பட மாட்டேங்கிறான்? அவன் கட்டிங் பண்ணுற வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஒழுங்கா ரசிப்பு இல்லை. அல்லேலூயா. அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை. யாரும் தம்பி? அவர் தான் இயேசு. சொல்லுங்க, இயேசு. ஆமென். அல்லேலூயா. தம்பின்னு வரையும் போயிட்டா அவரு தாங்க இயேசு. தாடி வச்சிருக்காரு, பங்கு விட்டுருக்காருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் யாரு? நசரேயன். அப்படிங்க எல்லாம் விட்டுருக்காரு. அவரு எல்லாம் தொட்டா சுகமாது, எந்திரிச்சாலும் அதெல்லாம் தப்பு கிடையாது. யாரோ ஒரு விசுவாசி பங்கு விட்டுறத போதும், இந்த பங்கை கட் பண்ற வரைக்கும் பசிட்டு இருக்கிறது. ரச்சிக்கு சரியா ரச்சி பிள்ளையாட்டு இருக்கு. சரியில்லைங்க அவன். இயேசு அப்படி இருந்தாரு. அல்லேலூயா. ஏன் தப்ப கிறிஸ்தவத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிற கிறிஸ்தவத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க மணல் மேடு கட்டினால ஏதோ ஒன்று காரியம் வந்து புட்டுன்னு இடிஞ்சு போயிருது. அல்லேலூயா. ஆமென். கண்மேல மேல கட்டு சொல்லுங்க. கண்மேல் சங்கீதக்காரன் 18 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 18:2. சீக்கிரம் வாசிங்க, எடுத்து வாசிங்க, சமயம் இல்லை. கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். எல்லாமே அவர்தான். யாருங்க? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் என் கண்மலை. எப்படிங்க? அத கண்மலையில கட்டப்பட்ட வீடு. சொல்லுங்க. ஆமா, இந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடு என்ன ஆகுனா, இது எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்? எல்லாம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்கும் போது வார்த்தை கிரியை செய்யும். சொல்லுங்க, வார்த்தை கிரியை செய்யும். சிலவங்களுக்கு அந்த இந்த கண்மலையில் கட்டாதபடி மழை மேல கட்டதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன காரியம் வந்தா கூட கண்மேல கட்டாதனால என்னாச்சு அப்படின்னா, சின்ன காரியம் வந்தா கூட அங்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். பெரிய பிரச்சனை. ஏன்? தப்பா புரிந்து கொண்டாங்க. சொல்லுங்க, தப்பா புரிந்து கொண்டாங்க. இவரே தப்பா புரிஞ்சுட்டாங்க. குடும்பம்னா என்ன, மனைவினா என்ன, பிள்ளைகள்னா என்ன, புருஷன்னா என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலை. வேலைனா என்ன, எது வேலை, எது ஒர்க்கு, எது சபை, எது சமுதாயம், இது எல்லாமே அவங்க சரியா பைபிளில் போட்டிருக்கு. அதை ஒழுங்கா கேட்டு புரிந்து கொண்டாங்கன்னா அதன்படி செய்வாங்க. ஆனால் அவங்க தப்பா புரிஞ்சதுனால தான் என்ன ஆகும்? மனைவியை பார்க்கும்போதே அவர் சொல்கிறாரு, நான் வாஷிங் மிஷின் கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி இவ எல்லாம் துவைச்சிருவா, அவ துவைச்சிருவா. மனைவி பார்க்கும்போதே ஒரு மிஷின் வந்துருச்சுப்பா வீட்டுக்கு, ஒரு மிஷினு வந்துருச்சு. என்ன மிஷினு? நல்லா துணி துவைக்கிற மிஷின் வந்துருச்சு. ஆமாம், காசு இல்லாத மிஷின். இது நல்லா துணி துவைக்கும், மங்குன்னு எல்லாம் பெட்ஷீட் பக்கம் ஊற போட்டு துவைக்கும். இது நல்ல மிஷின், வாஷிங் மிஷின். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இந்த அடுத்த பார்க்கறது, ஓ மனைவி பார்க்கும்போது நல்ல சாப்பாடு, நல்ல சூப்பரான ஃப்ரீ ஹோட்டல் வீட்டில் கிடைக்கும். வீட்டில் ஒரு ஃப்ரீ ஹோட்டல் இருக்குது. ஆமாம், இது நல்ல தோசை, காழை, கவுதாரி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு செய்ய அப்படின்றது. அல்லேலூயா. மனைவியை வந்து சிலவங்க தப்புதா புரிஞ்சுட்டாங்க. புருஷனை பார்க்கும்போது அல்லேலூயா சம்பளம் வந்துருச்சுங்களா, ஏடிஎம் மிஷினை பார்க்கறது. புருஷனை எப்படி பார்க்கறது? ஏடிஎம் மிஷின் மாதிரி. இப்படிங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி. காசு இருந்தா, காசு இருக்காட்டிருக்கு, காசு இல்லையா? ஆமாம், டீ அங்கே வச்சு போங்க. காசு இருந்தால் டீ கையில் வரும், காசு இல்லாட்டினா டீ டேபிள் இருக்கும். ஏன்? புருஷனை தப்பா புரிஞ்சுக்கிறது, பிள்ளைகளை தப்பா புரிஞ்சுக்கிறது. பிள்ளைகளை ஆமாம் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுல சில பிள்ளைகளை போட்டு அடிச்சு உதச்சி 2ல் 1 ஆக்கிடணும். அப்படி டெரரா வைக்கிறோம், பயங்கரமாக சுட்டா இருக்கணும். பிள்ளைகளை தப்பா புரிஞ்சுக்கிறது. பிள்ளைகளை ஆமாம் உட்கார வச்சு ஜெபம் பண்ணி பார்த்து பேசி அன்பா அரவணைச்சு கொண்டு போகிற தகப்பன் மாதிரி இல்லாமல் பிள்ளைகளை தப்பா புரிஞ்சு எல்லாமே பாருங்க. தப்பா புரிஞ்சதுனால தான் பெருமெல்லாம் வரும்போது, பெருங்காட்டு அடிக்கும்போது அப்போ போய் என்ன செய்யுங்க, வீடு
இடிஞ்சு போயிடுது. இப்போ திரும்பியும் வீடு இடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க, கட்டுவதற்கு சபை இருக்குது. ஹல்லேலூயா, கட்டுவதற்கு சபை இருக்குது. அதனால சொல்லி தரும்போது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்கா அதை திரும்பி என்ன செய்யலாம், கண்மலை மேல கட்டும்படி திரும்பி ரீபில்ட் பண்ணலாம். எப்படிங்க ரீபில்ட் பண்ணலாம்? திரும்பி குடும்பத்தை திரும்பி கர்த்தர் மேல தூக்குவார். எல்லாமே திரும்பி ரீவொர்க் பண்ண முடி தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு, கவலைப்படாதீங்க. எது எப்படி ஆனாலும் சரி, அவர் சொல்றாரு மனம் திரும்ப ரிப்பண்ட். அப்படின்னா ரிப்பண்ட் அர்த்தம் ரிட்டர்ன் டு த டாப். சொல்லுங்க, ரிட்டர்ன் டு த டாப். திரும்பி நீ மேல வர முடியாது, அதான் ரிப்பண்ட். மனம் திரும்ப, திரும்பி உன் ஜீவித்தை கட்ட முடியும், மேல வர முடியும். ஏன்? வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ள இருக்கும்போது, வசனமாகி இந்த வார்த்தைக்குள்ள இருக்கும் பொழுது இது மேலே மேலே என்ன செய்ய முடியும், கட்டுகிற ஒரு சபையாய், கட்டுகிற குடும்பமாய் அவங்களுக்கு மாற முடியும். ஹல்லேலூயா. அதனால எல்லாம் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு. சொல்றாரு பாருங்க, ஐயா எனக்கு 2 முறை வியாபாரம் பண்ண, 3 முறை 5 முறை பண்ண, வியாபாரம் பண்ணி 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 பார்த்து, வியாபாரம் பண்ணி பண்ணி பார்த்து இப்போ வியாபாரமே இன்னும் எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது. எப்படிங்க? எது பண்ணாலும் தோல்வி ஐயா. நான் 5 முறை 6 முறை பண்ணி எல்லாம் தோல்வி. இப்பவும் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், ஜெபம் பண்ணுங்க ஐயா, பயமாக இருக்குது. நீங்கள் வந்து கால் வச்சு ஜெபிச்சாங்க ஐயா, எனக்கு செய்யும். இப்போ மாச்சு எனக்கு ஜெயிப்பனா வெற்றியை பார்ப்பனானே இருக்குது ஐயா. நான் சொன்னேன், தயவுசெய்து கடை திறக்காத ஐயா அப்படின்னு. கடையை இழுத்து மூடுயா, கடையை இழுத்து மூடு, தயவுசெய்து கடையை திறக்காதீங்க அப்படின்னு. ஏன் பாஸ்டர்? ஆமாம், இந்த பயத்திலே போய் நீங்கள் கடை திறந்தீங்கன்னா உள்ளது போச்சு, நல்லா கண்ணாண்டு உட்காந்துருவீங்க. ஆமாம், முதல்ல இந்த பயத்தை வெளியே எடுக்கணும். ஆமாம், பிஸ்னஸ் பண்ணும்போது ஜெயிப்பணும்னு தெரியலையே, தோத்துக்கணும், அந்த பயத்தை வெளியே எடுக்கணும். சொல்லுவாங்க, இந்த சில வீடு போய் பாதுகாச்சுன்னா, இந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியலையே. வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். ஏன்? என்ன பிரச்சனை? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லதெல்லாம் எங்கிருந்து வருது? சத்தமா நல்லதெல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து கிடையாது, நல்ல இருதயத்தில். சொல்லுங்க, நல்ல இருதயத்திலிருந்து வருது. சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்ல சரிதான். அதாவது எப்படிங்க? நல்லதெல்லாம் நல்ல எழுத்து வருது, பொல்லாதெல்லாம் எங்கிருந்து வருது? சத்தமா சொல்லுங்க, பொல்லா எழுத்து. அப்போ உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் எப்படி நடக்குது? பக்கத்து வீட்டுக்காரனாலயா? சொல்லுங்க. ஏத்து வீட்டுக்காரனா? சொல்லுங்க. மாமியார்னாலயா? சொல்லுங்க. யாருனால? சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதும் இல்லை பாஸ்டர், வச்சுதான் பாஸ்டர், அவன் தகடு வச்சுட்டாயா, அது தகடு எடுக்கையா. சொல்லுங்களா? அப்படிதான். அவங்கள மட்டும் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்கள மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க வந்து நான் அவங்களுடைய ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வேர்டு இருக்கு பாருங்க இங்கிலீஷில். அவங்க ஜீவிதத்தில் அவங்கள மட்டும் ஒன்றுமே சொல்லக்கூடாது. ஆமாம், மற்றவங்க எல்லாம் ஓகே, ஆனால் இவங்களை மட்டும் நீங்கள் மாறுங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு முடியவே முடியாது. அவங்க அதை செய்யவே மாட்டாங்க, அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. அப்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்கய்யா அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைம்பாங்க. ஆனால் பைபிள் போடுது நல்லதும் பொல்லாதும் எங்கிருந்து வருதுங்க? சத்தமாக சொல்லுங்க. அந்த இருதயங்கிறீங்களா, அது என்ன இருதயம்? லேப்டாப் நடிக்குதா? அதான் கை வச்சுக்கும் போது டக்கு டக்கு நடிக்குது, அந்த இருதயமா? இந்த இருதயம் லப்பு லப்புன்னு அடிக்கிற இருதயம். இது அடிச்சான்னு அடிக்காட்டேன்னு இது இல்லை. இது இந்த இருதயத்தை பற்றி பேசல அவரு. இருதயம் சொன்னா உங்களுடைய எண்ணங்களுடைய ஸ்தலம். சொல்லுங்க, எண்ணங்களுடைய ஸ்தலம். உங்களுடைய எண்ணங்கள் உருவாக்குற இடம், எண்ணங்கள் தான் இருதயம் சொல்றாரு அவரு. அப்போ நல்லதும் கெட்டதும் எப்படி நடக்குது? உங்களுடைய, சத்தமா சொல்லுங்க, எண்ணங்கள் மூலமா நடக்குது.
வீடு எப்படி இருக்கு பாஸ்டர்? வீடு எப்படி இருக்கு? வீடு நல்ல வீடு. அப்போ அந்த வீடு மோர் மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த எண்ணத்தை தூக்கி போட்டா வீடு சரியா போயிடும். விபதையை தூக்கி போடணும், அந்த எண்ணத்தை தூக்கி போ. லேண்ட் இப்படி, இந்த லேண்ட் எப்படி? நல்ல லேண்டு, நல்ல லேண்டு. அது எப்படி இருக்குன்னு தெரியலையே, எவனோ வச்சிருப்பானோ, அந்த எண்ணெய் தூக்கி போட்டா சரியா போயிடும். ஆமே. அப்போ நல்லதும் கெட்டதும் நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு கொள்றீங்க. அவங்கனால இவங்களால அப்படி இப்படி கிடையாது. உங்களுடைய இருதயம் சொல்லுங்க, உங்களுடைய இருதயம் சரியாச்சுன்னா உங்களுக்கு யாரு எது வச்சாலும் உங்களுக்கு எதுவும் பலிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்க செய்கிறாங்க, நான் கெட்டதை இவரால் தான், நான் இவரால் தான். அப்படி யாரும் கெட முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் மூலமாய், உங்களுடைய சிந்தனைகள் மூலமாய் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி இங்கே கர்த்தரே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்போ என் வார்த்தை கேட்டு சொல்லுங்க, என் வார்த்தை கேட்டு செய்கிறவன் யாரா இருப்பாம? கண்மேல மேல் கட்டப்பட்ட கண்மேல மேல் கட்டப்பட்டவனுக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஜீவிதத்தில் யார் மேலே கட்டுறீங்க மிக முக்கியம். உங்களுடைய பில்டிங் யார் மேல் இருக்குது? நீங்கள் புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா? அப்படின்னா நீங்கள் புத்தி உள்ளவர்கள். நீங்கள் யாருங்க? நீங்கள் கண்மேலை மேல் கட்டப்பட்ட விசுவாசத்தினால தான் சபைக்கே வந்திருக்கீங்க, வார்த்தையே கேட்குறீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் உங்கள் ஜீவிதத்தில் கண்மேலை மேல் கட்டப்பட்டிருக்கீங்க. இந்த கண்மேலை மேல் கட்டப்பட்டதுனால இந்த வீடு என்ன பிரச்சனை வந்தாலும் அழிந்து போகாது. எல்லாம் நாம வெஞ்சு நிற்போமா? அடுத்த வாரம் தொடருவோம். லேண்டை பார்ப்போம். நம்முடைய இதயமாகிய லேண்ட் அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, அது என்ன செய்ய முடியும், அதை வச்சுட்டு என்னென்ன காரியத்தை நாம செய்ய முடியும் என்பதை அடுத்த வாரம் நாம பார்க்க போகிறோம். அப்போது கண்மலை மேல் சொல்லுங்கள், கண்மலை மேல் கட்டப்பட்டவர். கண்மலை எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையால் கட்டப்படும். உங்கள் ஜீவியம் கர்த்தருடைய வார்த்தையால் கட்டப்படும். வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? சோர்ந்து போக மாதிரி சூழ்நிலை உண்டாலாம் கூட நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தைரியமாய் சொல்ல 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 அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க ஆரம்பிச்சிடும். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நான் நிறைந்திருக்க போகிறேன், நான் நிறைந்திருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அப்படியே பூர்ணமாய் நிறைய பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யணும்? மாறுவதுதான் கர்த்தர் சித்தமாக இருக்குது. சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 தகப்பனே சுவாமி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமனுமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. சர்வவல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யெகோவாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மா, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நாங்கள் இந்த கேட்ட வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விதை என்பது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே வைத்து தியானிக்கும் பொழுது எங்களுடைய எல்லா விதமான ப்ராப்ளத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, புத்தியுள்ள மனிதர்களாய் கர்த்தாவே, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் மாறினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தின் மேல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டும் பொழுது எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பெருங்காற்று, பெரு வெள்ளம், பெரு மழை வந்தாலும் ஆண்டவரே அது எதுவும் எங்களை மேற்கொள்ளாது என்று நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் நாங்கள் கண்மலையாகிய ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்யும்படியாக, வெட்கப்படாதபடி
உரக்க சத்தத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது கத்தாவே வானத்தின் மதகுகள் எங்களுக்காக திறக்கும் ஆண்டவரே, வெண்கல கதவுகள் எங்களுக்காக உடைக்கப்படும் ஆண்டவரே, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எங்களுக்காக கொடுக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உணர்ந்து அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றினதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் நல் வார்த்தைகளும் ஒன்றாகிலும்